ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 35வது சர்க்கம். ஹனுமான்கிட்ட அந்த ராமகதையை கேட்ட மாதா சீதாதேவி அவங்களோட இனிய குரலில் சமாதானமாக இதே போல் பின்வரும் இதே போல் கேட்குறாங்க. ராமனுடன் உங்களுக்கு எப்படி சம்பந்தம் உண்டானதுன்னு கேள்வி கேட்குறாங்க. லக்ஷ்மணன் எப்படி தெரியும் உங்களுக்கு? வானர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே எப்படி சந்திப்பு ஏற்பட்டது? ராம லக்ஷ்மணர்களுடைய உடல் அமைப்பினை எப்படி இப்படி விரிவாக சொல்கிறீங்க? என்னுடைய சோகம் தொலைஞ்சிரும். ராம லக்ஷ்மணர்களுடைய அவய பொருத்தம் எப்படி, தோற்றம் எப்படிப்பட்டது, தொடை பூஜங்கள் எப்படிப்பட்டன என்பதை எனக்கு சொல்லுன்னு மாதா சீதாதேவி ஹனுமான்கிட்ட கேட்குறாங்க. இப்படி மாதா சீதாதேவி சொன்னவுடன் ஹனுமான் ராமனை உள்ளது உள்ளபடியே விவரிக்க தொடங்குறாங்க. வைதேகி, அதிர்ஷ்டவசமாக நீங்கள் என்னை சரியாக புரிஞ்சுட்டு ராம லக்ஷ்மணர்களுடைய அவயங்களின் அமைப்பு நிறம் பற்றி கேட்குறேங்க. பெருங்கண்ணாலே ராம லக்ஷ்மணர்களுடைய சின்னங்களில் நான் பார்த்தவைகளை சொல்கிறேன், கேளுங்க. ராமன் தாமரை இதழ் போன்ற கண்கள் உடையவரும், எல்லா பிராணிகளையும் வசிக்கிறவரும், சரீர லாவண்யமும் ஆத்ம குணம் உள்ளவரும். ஜனககுமாரியே, இது எல்லாமே அவர் பிறக்கும் போதே உடன் வந்தவை தான். பிரகாசத்தில் சூரியனுக்கு ஒப்பானவர், பொறுமையில் பூமி தேவியை போன்றவர், அறிவில் பிரகஸ்பதிக்கு நிகரானவர், புகழில் இந்திரண்டன் உவமிக்கத்தக்கவர், உயிர் பிராணிகளில் எல்லாமே காப்பாற்றுபவர், தன்னை சேர்ந்தவர்களுடைய காப்பாற்றுபவர், எதிரிகளை வாட்டும் அவர் தன்னுடைய சீலத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுபவர். அழகியவரை ராமன் இந்த உலகத்தில் 4 வர்ணங்களையும் காப்பாற்றுபவர். மனிதர்கள் அனுசரிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை செய்பவரும் செய்விக்கவரும் அவர்தான். ஒளி படைத்தவர், எல்லோராலும் பூஜிக்கப்படுபவர், புலன் கட்டுப்பாட்டில் உறுதியானவர், சாதுகளுக்கு உதவி தேவைப்படும் காலத்தை தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. செய்யத்தக்கது செய்யத்தகாதது என வகைப்படுத்தி கர்மாக்களை பற்றி விவாகர ஞானம் உடையவர். ராஜ வித்தைகளையும் முழுமையாக தெரிஞ்சிருக்கிறவர். பிராமணர்களை அன்போடு போற்றுபவர், கேள்வி ஞானம் உடையவர், சீலம் நிறைந்தவர், ரொம்பவும் அடக்கமானவரும் கூட. எதிரிகளை மாய்ப்பவர், யஜுர்வேதத்தை நன்றாக கற்றறிந்தவர், வேதம் அறிந்தவர்களாக உயர்வாக பாராட்டப்படுபவர், வில்வித்தையிலும் மற்ற வேதாங்கங்களிலும் புலமை உடையவர். இதுவரை ராமனின் ஆத்ம குணங்களை சொன்னார். இனி அவரது சரீர அமைப்பினை சொல்லப் போகிறேன். விசாலமான தோல், பருத்த நீண்டதான புஜம், சங்கழுத்து, மங்கள முகம், சதைப்பற்றுள்ள கழுத்தை புறம், செம்மையான கண்கள். தேவி, அவர் ஜன சமூகத்தில் ராமன் என்ற பெயரால் பிரபலமானவர். துந்துயின் ஒளியை போன்ற கம்பீரமான குரல், மனங்கவரும் சியாமல வர்ணம், பராக்கிரமம், ஏற்றத்தாழ்வில்லாத உடலமைப்பு, பொருத்தமாக அமைந்திருந்த அங்கங்கள். இப்படிப்பட்டவர் ராமன் என்பது உலகம் முழுவதுமே பிரசித்தம். மார்பு, மணிக்கட்டு, முஷ்டி, இது 3 உறுதியானது. புருவம், புஜம், கை, இந்த 3 இரட்டைகளும் நீளமானது. சிரசில் உள்ள கேசக்கற்றினை, நுனி, 2 முழங்கால்கள், இவை 3ம் ஏற்ற இறக்கமில்லாமல் சமமானது. தொப்புள், வயிறு, மார்பு, இது 3மே உயர்ந்துள்ளது. உள்ளங்கை, கடைக்கண், உள்ளங்கால், இது 3 இடங்களிலும் சிவந்திருக்கிறது. 2 திருவடிகளின் ரீகைகள், தலையில் உள்ள கேசம் ஆகிய 3ம் வலுவழுப்பாக உள்ளது. குரல், உடல் வலிமை, தொப்புள் ஆகிய 3ம் கம்பீரமானது. கழுத்து மற்றும் வயிறு ஆகிய 2 இடங்களிலோ 3 மடிப்புகள் இருக்குது. மார்பகம், மார்பகத்தின் நுனி, பாதரேகை ஆகிய 3ம் உள்ளடங்கியிருக்கு. கழுத்து, பாதம், பின்னங்கால், முதுகு ஆகிய 4ம் அளவாக இருக்குது. நெற்றியில 3 மடிப்புகளும் 4 வேதங்களையும் அறிந்ததன் அடையாளமாக கட்டை விரலில் 4 ரேகைகளும் இருக்குது. பொதுவாக மனிதர்கள் தம் கையால் 3.5 முழ உயரம் இருப்பாங்க. ஆனால் ராமன் தன் கையால் 4 முழ உயரம். புஜங்கள், முழங்கால்கள், தொடைகள், கன்னங்கள் ஆகிய 4 இடங்களும் சமமானது. புருவங்கள், நாசித்வாரங்கள், கண்கள்கள், செவிகள், உதடுகள், மார்பு காம்புகள், முழங்கைகள், மணிக்கட்டுகள், முழங்கால்கள், இடுப்பின் 2 பக்கங்கள்,
கைகள், கால்கள், முதுகின் கீழ்ப்பகுதியான பின்பாகங்கள் ஆகிய 14 இடங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக இருக்குது. இது 14ம் மன்னருக்கும் உரியவனாக சொல்லப்பட்டுள்ள சாமுத்திரக லட்சணங்கள். இது எல்லாமே 2 பல்வரிசைகளும் வலிமையா வளவளப்பா நன்கு களவாய் பற்களிலும் இருக்குது. யானை, சிங்கம், புலி, காளை போன்ற நடை, வேங்கை மலர், கொவ்வை கனிகள் போல சிவந்த அழுத்தமான உடல், சதைப்பற்றான கன்னம், நிமிர்ந்த நாசி, தலைக்கேசம், கண்கள், பற்கள், தோல், உள்ளங்கால்கள் முதலில் 5ம் ரொம்ப மிருதுமானது. 2 கைகளின் விரல்கள், 2 தோள்கள், 2 தொடைகள், 2 கால்களின் ஆடு சதை முதலிய 8ம் நீண்டிருப்பது. 6ல் உயர்ந்துள்ளவர். அக்குள், வயிறு, தோள்கள், மார்பு, மூக்கு, முகம் ஆகிய உயர்ந்துள்ளன. 9ல் நுட்பமானவர். தலைக்கேசம், மீசை, நகம், ரோமம், தோல், கட்டை, விரல், புக்தி, பார்வை முதலியன சூட்சுமமாக உள்ளது. 3ல் வியாபித்தவர். முற்பகல், நண்பகல், பிற்பகல் ஆகிய 3 காலங்களும் உரிய தர்மார்த்த காமங்களை அனுஷ்டிப்பவர். வாய்மேலியும் அறத்திலும் ஆழ்ந்த பிரியமுடையவர். பொருளை ஈட்டுவதிலும் பிறர்க்கு கொடுப்பதிலும் ஆர்வமுடையவர். தேச காலங்களின் பகுப்பை நன்றாக தெரிந்தவர். எல்லா உயிர் பிராணிகளிடம் அன்பான சொற்களே பேசுகிறவர். இப்படிப்பட்டவர் தான் ஸ்ரீராமன். சுமித்ரைக்கு பிறந்து கௌசல்யால வளர்க்கப்பட்டு லக்ஷ்மணன் மற்றவர்களால் வெல்ல முடியாதவர். அன்பிலும் அழகிலும் குணத்திலும் அவரை ராமனை போன்றவர். மகாவீரர்களான அந்த இருவரும் நாடு முழுவதும் உங்களை காண்பதில் உங்களை தேடிட்டு வரும்போது தான் எங்களை சந்தித்தாங்க. உங்களை தேடிக்கொண்டு மண்ணுலகம் முழுவதும் திரிந்து கொண்டிருந்த அந்த 2 பேரும் தமையனாரால் துரத்தப்பட்டு ரிஷியமங்க பர்வதத்தின் பின்புறம் ஏராளமான மரங்கள் சூழ்ந்த இடத்துல சகோதரனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவரும் தோற்ற பொலியுடையவருமான வானர மன்னன் சுக்ரீவனை பார்க்குறாங்க. மூத்த சகோதரரான ராஜ்யத்திலிருந்து துரத்தடிக்கப்பட்டவரும் சத்தியம் தவறாதவருமான வானர மன்னர்கள் சுக்ரீவனின் ஊழியர்கள் தான் நாங்கள். மர உரி அணிந்து வலிமையான விற்களை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த 2 பேருமே ரிஷியமுக மலையின் அழகான பகுதியை வந்தடைஞ்சாங்க. வானர தலைவரான சுக்ரீவன் சிங்கம் போல் ஆற்றல் உடையவரும் வில் தாக்கியவர்களுமான அவர்களை கண்டு பயத்தால் மனம் கலங்கி மலையின் உச்சிக்கு தாவினர். அதன் பிறகுதான் வானர தலைவர் அந்த மலை சிகரத்திலேயே இருந்துட்டு விரைவாக அவர்களிடம் எண்ணெயை அனுப்பி வச்சாங்க. சுக்ரீவனுடைய ஆணைப்படிதான் அழகும் அங்க லட்சணங்களும் பொருந்திய அந்த 2 மாவீரர்களை நான் அஞ்சலி செய்தவாறே சென்றடைந்த. அவர்களிடம் பேசி அவர்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சிட்டு எங்கள் எதிர்பார்ப்புகளை தெரிவித்து திருப்தி அடைஞ்ச அவர்களை என் முதுகில் ஏற்றிட்டு சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்த. மகாத்மாவான சுக்ரீவரிடம் அவர்கள் வருகை தெரிவிக்கப்பட்டது. அவங்க பரஸ்பரம் பேசிக்கொண்டதும் ரொம்பவும் அன்பு உண்டாயிருந்தது. அங்க வானர தலைவரும் மக்கள் தலைவரும் மகிழ்ச்சி அடைந்து முன்னர் நடந்த சம்பவங்களுக்கு ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி கொண்டுட்டாங்க. அதன் பிறகுதான் மனைவியின் பொருட்டு தொடை வலிமையுடைய சகோதரன் வாலியினால வெளியேற்றப்பட்ட சுக்ரீவனை லக்ஷ்மணின் தமையனார் சமாதானப்படுத்தினார். அதன் பிறகு வீண் போகாத செயல்திறனுடைய ராமனுக்கு உங்களை காணாததால் ஏற்பட்டுள்ள சோகத்தை பற்றி வானர மன்னர் சுக்ரீவரிடம் லக்ஷ்மணன் எடுத்துரைக்கிறாங்க. இதோட தொடர் பகுதியை பகுதி 2 நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் சீதாராம்.